ராதிகா, இது ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் செய்தியாக, பிக் நியூஸாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது. வரும் 4ஆம் தேதி தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வருகிறது. அந்த ஒரு அறிவிப்பு என்னவென்றால், அண்ணாமலை, பாஜகவின் முகமாக அறியப்பட்ட அண்ணாமலை தற்போது புதிய கட்சி தொடங்க போகிறார் என்ற தகவல் கடந்த 6 மாதங்களாகவே இது கசிந்து வருகிறது. நாமும் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தோம். ஆனால் பாஜகவின் மத்திய மேலிடம் அவரை சமாதானப்படுத்தியதால் அந்த கட்சி, புதிய கட்சி தொடங்குவது தள்ளி போடப்பட்டது. தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் தேர்தலிலே அண்ணாமலை பெரிய அளவு ஈடுபாடு காட்டாமல், ஆனால் அவரால் முடிந்த அளவுக்கு பரப்புரையில் ஈடுபட்டார். ஆனால் பாஜக படுதோல்வி அடைந்தது. ஒரே ஒரு இடம்தான் வெற்றி பெற்றது, அதுவும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையிலே பாஜக படுதோல்வி அடைந்தது. என்றால் 11% வாக்குகள் கடந்த 2024 தேர்தலின் பொழுது அண்ணாமலை தலைமையிலே பாஜக இயங்கிய போது 11% வாக்குகள் பாஜக மட்டும் பெற்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே. ஆனால் தற்போது அவர்கள் மிக மிக குறைந்த அளவு வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார்கள். அந்த சதவீதம் என்பது 1-2% என்ற வகையில் தான் பெற்றிருக்காங்க. பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் போயிருக்கிறது பாஜகவிற்கு. இந்த நிலையில் தான் அண்ணாமலை இனிமேலும் பாஜகவில் நீடிப்பது என்பது சரியாக இருக்குமா என தனது ஆதரவாளருடன் பேசினார். ஆனால் ஆதரவாளர்கள் மிக நெருக்கமாக இருந்த அவர்கள் அனைவருமே, நீங்கள் இனியும் பாஜகவில் தொடர்ந்தால் 100-101 இருப்போமே தவிர தனித்து இயங்க முடியாது, ஜெயிக்க முடியாது, ஜொலிக்க முடியாது என அண்ணாமலைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது அண்ணாமலை ஒரு முடிவு எடுத்து விட்டார். அந்த முடிவினை தான் 4ஆம் தேதி அறிவிக்கப் போகிறார். 4ஆம் தேதி என்ன சிறப்பு என்றால், 4ஆம் தேதி தான் அண்ணாமலையின் பிறந்த நாள். 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள், 4ஆம் தேதி அண்ணாமலையின் பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறார். அதற்கு முன்னதாக இன்று டெல்லிக்கு, அசாமில் இருந்து நேற்று சென்னை வந்திருக்கும் அண்ணாமலை தற்போது இன்று மாலை டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லி பயணத்தின் பொழுது பாஜக தலைவரை சந்தித்து, நவீனை சந்தித்து தன்னுடைய பதவி விலகல் கட்சியிலிருந்து தாம் விலகுவது குறித்து அறிவிக்க இருக்கிறார். அதன் பின் அங்கிருந்து தமிழகம் வரும் அண்ணாமலை 4ஆம் தேதி புதிய கட்சியினை அறிவிக்கப் போகிறார். ஆனால் இதற்குள்ளாக ஏற்கனவே அவரை சமாதானப்படுத்தும் முயற்சிகள், மீண்டும் அவர் சென்று விடக்கூடாது, ஒரு நல்ல ஆர்வமுள்ள துடிப்பான ஒரு இளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் வகையிலே செயல்படுகின்ற அண்ணாமலையை பாஜகவில் தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக அவரை சமாதானப்படுத்தும் முயற்சிகள் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலமாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதில் 3 வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, நீங்கள் மத்திய அமைச்சராகுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மாநில பாஜகவின் தலைவராக கூட மாறுங்கள், நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தே 3 வாய்ப்புகள் அவர் முன் இருக்கின்றன. ஒன்று, மத்திய